இதில் தான் அப்படியே தெக்க வந்தாங்கன்னா இந்த சைடு பார்த்திங்கன்னா இதுலேயும் கொஞ்சம் கத்திரி நாற்று வச்சுக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா அப்படியே தென்னை மரத்து நிழலடியில் அப்படியே தளைஞ்சிட்டு இருக்குதுங்க. பாதிக்கு பாதி நிழலடிங்க. இதில் பார்த்திங்கன்னா பாதி மிளகா நாற்றுங்க, இது மிளகா நாற்று, இது கத்திரி நாற்று. இது பார்த்திங்கன்னா தண்ணி பைப்புங்க. அப்படியே அங்கேருந்து ஆத்தண்ணி வருங்க. ஆத்தண்ணி வந்து வச்சுங்க இதில் ஊற்றி இந்த தென்னை மரத்தை சுற்றி பாய்ங்க. இது வந்து எக்ஸ்ட்ரா பைக் போட்டிருக்குறேங்க. இது அங்கேருந்து நேராக பார்த்திங்கன்னா அந்த சைடு ஒரு வாழைக்காட்டுக்குள்ளேருந்து சொட்டு நீர் பைப்புக்குள்ளேருந்து ஜாயிண்ட்டுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா தனியாக செப்பரேட்டாக விட்ருக்குறேங்க. அப்படியே நேராக எடுத்துட்டோம்னா நம்ம வாழைக்காடுங்க. இந்த வாழைக்காடு பார்த்திங்கன்னா இதில் பாதி கதலிக்கன்று, பாதி பார்த்திங்கன்னா நேந்திரக்கன்று, பாதி பார்த்திங்கன்னா பனியை அடித்து போடுச்சுங்க. பனி அடித்ததுனால பாதிக்கு பார்த்திங்கன்னா கதலிக்கண்ணை போட்டு விட்டுங்க. ஏண்டா பாருங்க, இவன் பாருங்க பின்னாடியே வந்துட்டுருக்கிறான். நம்மளை விட்ட வாடே இல்லைங்க, எங்கே போனாலும் பறக்கலையாக தான் வருவாங்க. இதோட பார்த்திங்கன்னா பாதிக்கு சேனக்கிழங்கு போட்டு விட்டுங்க. வீட்டில் இருந்த சேனக்கிழங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அப்படியே முளைச்சிட்டு கிடக்கு.